பட் பிரச்சனை என்னன்னா, எந்த ரகத்தை நீங்க பயிர் செய்து இயற்கையா நம்ம கிட்ட இந்த மண்ணிலேயே வந்து ஒரு 50,000 1 லட்சம் வருஷமா இருக்குது. பயோ சக்சஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி, இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோ சக்சஸின் MD, அமெரிக்காலையும் பயோ சக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை, ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983 உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. இன்னைக்கு விவசாயம் வந்து ஒரு பக்கம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது பல வகையில் கஷ்டமாக இருக்குது. விவசாயங்கிறதும் கஷ்டம். இன்னொரு பக்கம் குடும்ப ஆதரவு, சப்போர்ட்டு, அவங்களுடைய புரிதல் இல்லைன்னா இன்னும் கஷ்டமாக அதிகமாகும். அப்புறம் சமுதாயம், அரசியல், பொருளாதாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப அதை பாதிக்குது. இதை செய்கிறதே ரொம்ப சிரமம். அடுத்த தலைமுறையும் வரமாட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது விவசாயம்னா என்னன்னு தெரியல நிறைய பேருக்கு. எல்லாருக்கும் விவசாயிகள்லாம் என்கிட்ட என்ன இப்படி சொல்கிறீங்க, விவசாயங்கிறது தெரியாமல் இருக்குமா அப்படின்னு. ஆனால் அது சரியான புரிதல் இல்லை. விவசாயங்கிறது விதை போடுறோம், உரம் போடுறோம், மருந்து அடிக்கிறோம், விளைச்சல் எடுத்துடுறோம், மக்களுக்கு உணவு தரோம். இதுதான் விவசாயங்கிறது பொதுவான ஒரு கருத்தாக இருக்குது. ஆனால் அது இல்லை. இப்போ இங்கே இருக்கிற வேளாண் ஆராய்ச்சியாளர்களாகட்டும் அல்லது பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க கூட விவசாயிகளோட நேரடி தொடர்பு வச்சுக்கிறது இல்லை அதிகமாக. அவங்கக்கிட்ட அது சேரணும். கடைமட்ட இந்த விவசாயிகள், கிராமத்தில் இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளும் மேலே இருக்கிற அந்த ஆராய்ச்சி செய்து அறிவாக அந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களும் இணைந்து செயல்பட்டால் அது நல்லாயிருக்கும். அவங்க பிரச்சனை அப்போ தான் இவங்களுக்கு தெரியும். இவங்ககிட்ட இருக்கிற தீர்வுகள் வந்து இவங்களுக்கு போய் சேரும். இப்போ அந்த கேப் வந்து அப்படியே இருக்குது 50 வருஷமாக. இது இன்னும் 10 பேர் வந்தாங்கன்னா சொல்லலான்னு பார்க்குறேன், பட்டு வேறு வழி இல்லை. இன்னொரு பெரிய இதில் பிரச்சனை என்னன்னா, இவங்க இப்போ நான் சொன்ன அந்த அரசு துறையில் இருக்கிறவங்களாகட்டும் மற்றவங்க எல்லாருமே தன்னுடைய அரசினுடைய இயந்திரத்தின் வழியாக தான் அவங்க இயங்குவாங்க. இல்லாட்டி அவங்களுடைய வேலைக்கு அது பாதிப்பாயிடும். அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க கேட்க முடியும். ஏன்னா எல்லாமே அரசுக்கிட்ட வருது. அது தப்பாக இருந்தாலும் அதுதான் அவங்க விவசாயிகிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. 2002 2010 வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பயணம் செஞ்சு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மேலே சந்திச்சிருக்கேன். அவங்க தோட்டத்தில், வயலில் எல்லா ஊருக்கும் போயிருக்கேன். போய் இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அது புரியல, எடுத்துக்க மாட்டாங்க. சிரமம் இது நம்ம பேசுறது. எளிமையாக தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் அவங்க வந்து அந்த பழைய பழக்கத்திலேயே ஊறி போனதுனால அவங்களால அதை எடுத்துக்க முடியறதில்ல. அதனால் நான் 2010 நான் என்ன பண்ணேன்னா, சரி யார் விருப்பமாக இருக்கிறீங்களோ நீங்கள் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி
இங்கே ஆஃபீஸ் இருக்கிறதுனால இங்கே எல்லாரையும் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாரையும் வர சொல்லி இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். பயோசக்சஸ் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உரம் இடுபொருள் இதை கொடுக்கறதுங்கிறது அது கடைசி பட்சம். அது முதல் விவசாயம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எப்படி ஒரு பயிர் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் செய்கிறது, இது ரெண்டாவது. மூணாவது, ஒரு ஏக்கர் இருக்குது அல்லது 10 ஏக்கர் இருக்குது 5 ஏக்கர் இருக்குன்னா அது எப்படி வடிவமைப்பு செய்கிறது, எப்படி என்னென்ன பயிர் எங்கெங்கே வைக்கிறது. ஒரு ஏக்கரில் ஒரே பயிர் தான் நம்ம செய்கிறோம். பொதுவாக 90% விவசாயிகள் நெல்லுனா நெல், மஞ்சள்னா மஞ்சள், இது போல் நீங்கள் எந்த பயிர் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, தென்னைனா தென்னை மட்டும்தான் இருக்கும். 90% விவசாயிகள் ஒரு பயிரை தான் ஒரு ஏக்கரில் அல்லது பல ஏக்கரில் செய்கிறாங்க. 10 ஏக்கர் இருந்தால் 10 ஏக்கரும் அதே பயிராக தான் இருக்கும். இப்போ தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் 2 பேரும், தஞ்சாவூர் மாவட்டம். அது மாதிரி தஞ்சாவூரில் நான் 2-3 வருஷம் அங்கே இருந்தேன். யாகப்பா நகரில் இருந்து தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை, பேராவூர்ணி, மயிலாடுதுறை, கும்பகோணம், மாயவரம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், இது பக்கம் புதுக்கோட்டை எல்லாமே வேலை பார்த்துருக்குறேன். பார்த்தா 50 ஏக்கர் 100 ஏக்கர் 200 ஏக்கர் கூட நெல்லாக தான் இருக்கும். கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் மண்ணுக்கு இதுதான் சார் வரும், ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும். தண்ணி அதிகமாக நிற்குது, இங்கே இதுதான் செய்ய முடியும். அப்போ அப்படி கிடையாது. அது தண்ணி ரைட்டு அது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நெல் ரகங்களை மாற்றலாம். நீங்கள் வேறு பயிரை மாற்ற சொல்லலை. அந்த நெல்லை பழைய கால நம்ம பாரம்பரிய இந்திய மண்ணுக்குள்ள ஒரு ரகங்கள் இருக்குது. ஆராய்ச்சியாளர்கள் யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி மையங்களில் கண்டுபிடித்த ரகங்களை போடக்கூடாது. அது போட்டு தான் இவ்வளோ பிரச்சனை. இயற்கையாக நம்மக்கிட்ட இந்த மண்ணிலே ஒரு 50,000 1 லட்சம் வருஷமாக இருக்குது நெல் ரகங்கள். அதுதான் நெல் ஜெயராமன் போன்றவங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் படிக்கணும், நிறைய பேர் அதை படிக்கணும். நம்ம வேற ஏதோ நம்ம தென்னை தான் செய்கிறோம், நெல்லை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. அதனால தான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். ஒரு விவசாயி நம்ம எந்த பயிர் செய்தாலும் எல்லா பயிரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அந்த பயிர் நம்ம செய்ய தேவையில்லை, ஆனால் அதில் இருக்க அது அப்படி என்ன எதனால் அவங்க அதை செய்கிறாங்க. ஏன்னா நம்ம உணவாக சாப்பிட்றது எல்லா பயிரையும் தான் சாப்பிட்றோம். நம்ம ஒரு நெல்லை மட்டும் பண்ணிட்டு தேங்காய் சாப்பிடாம இருக்கிறது இல்லை, பழம் சாப்பிடாம இருக்க முடியாது. இப்போ ஒவ்வொரு பயிரும் ரொம்ப முக்கியம். இதில் இந்த பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லி ரசாயன உரங்கள், இந்த வீரிய விதைகள்லாம் உள்ள வருது. அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன அந்த பாரம்பரிய ரகங்கள் தான் இருந்தது. வேறு யாரும் ரகங்களை புதுசாக கண்டுபிடிக்கல. அடுத்தது ரசாயன உரங்கள் கிடையாது, பூச்சி மருந்து கிடையாது, இயந்திரங்கள் கிடையாது. நீங்கள் இதை குறிப்பு எடுத்துக்கோங்க, இதை சாதாரணமாக விட்டுற வேண்டாம். வீரிய விதைகள் இல்லை, ரசாயனங்கள் கிடையாது, இயந்திரங்கள் கிடையாது. 1950 வரைக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த விவசாயிகள் சந்தைக்குள்ள தள்ளப்படுறாங்க. இப்போ நீங்கள் விதைகள் வீரிய விதைகள்னா நம்ம காசு கொடுத்து வாங்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாரம்பரிய ரகங்களில் அது விவசாயிகளுடைய பரிமாறப்பட்டுச்சு. எந்த நிறுவனமும் அப்போ இல்லை விதையை நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி. இது எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை விதையை காசு கொடுத்து வாங்க வேண்டியிருக்குது. அடுத்தது அதுக்கு உரம் வாங்கணும், அப்புறம் அதுக்கு மருந்து வாங்கணும், அது அப்புறம் விற்கணும். விற்கும்போது அதுக்குள்ள விலை இல்லை. இப்போ இதுதான் நான் முன்னாடி சொன்ன பிரச்சனை. விவசாயத்தில் என்ன பிரச்சனைனா இதுதான். அது ஒரு சில பயிர்களை தவிர நெல்லுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லி எம்எஸ்பி மினிமம் குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆதார விலையெல்லாம் அது கட்டுப்படியே ஆகாது. அது அது உயிர் வாழ்கிறதுக்கு என்னமோ செலவுக்கு சரியாக போயிடும். கொஞ்சம் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேணுமா அது இருக்கும். 1 ஏக்கர் 2 ஏக்கர், இந்தியாவில் 2 ஏக்கர் 3 ஏக்கர் தான் ஒரு 70-80% விவசாயிகள் இருக்குது. அவங்களுடைய பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது. ரவிச்சந்திரன் சார் வணக்கம். கோவிந்தசாமி சார் 9 மணின்னு சொன்னாலும் கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. உங்களை சொல்லல, எல்லாரும் வரனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது வரைக்கும் ஒரு சின்னதாக தான் பேசிட்டு இருக்கோம். இது இப்போ நான் சொன்ன பிரச்சனை
அந்த விவசாய அளவில் முடிஞ்சிருதுன்னு கூட வச்சுக்குவோம். இதுக்கு அடுத்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, இந்த வீரிய விதைகள் போடுறோம் இல்லைங்களா, இது அடுத்த முறை முளைக்காது. இப்போ நீங்கள் அந்த விதையிலிருந்து அந்த விதையை வாங்குறீங்க. இப்போ தக்காளி வாங்குகிறோம், கத்திரி வாங்குகிறோம், மார்க்கெட்டில் 100 கிராம் விதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் அப்படி சொல்லுவாங்க. எந்த காய்கறி விதையை நீங்கள் வாங்கினாலும் அந்த 100 கிராம் 400 ரூபா வாங்குறீங்கன்னா, 500 ரூபா வாங்குறோம்னா, அதிலிருந்து வரக்கூடிய தக்காளி கத்திரி விதை எடுத்து திரும்பவும் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது முடியாது, வளராது, அந்த விதையை முளைக்காது. ஆனால் இதுக்கு பேர் அவங்க வீரிய விதைன்னு சொல்லி விற்கிறாங்க. இதுக்கு விற்கிறாங்கன்னா அது தனியார் நிறுவனம் சொல்ல முடியாது, அதுக்கு அனுமதி கொடுத்த அரசாங்கத்தை தான் சொல்ல முடியும். இப்போ அவங்க அரசாங்கம் அனுமதி தரலைன்னா இவங்க அது பண்ண முடியாது. இதை வீரிய விதைன்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா வீரியமே இல்லை. ஏன்னா அடுத்த முறையில் அது வரணும் இல்லையா, வராது. இது தெரியாம விவசாயிகள் இன்னைக்கு பிரச்சனை இயற்கை வேளாண்மை, இயற்கை இடுபொருட்களுக்கு போறதா இல்லை ரசாயனத்தை பண்றதா அப்படின்னு தெரியாம இருக்கிறது. இந்த ஹைபிரிடுக்கு போயிட்டாங்கன்னா நீங்க இயற்கைக்கு வர முடியாது. இப்ப இப்ப நான் சொல்ற இந்த ஒரு விஷயம் யாருக்கும் தெரியல. இந்த ஹைபிரிட் பண்றோமா, எந்த ரகத்தை நம்ம பண்றோம், எந்த பயிர்ல எந்த ரகத்தை நம்ம பண்றோம், பாரம்பரிய ரகங்களை பண்றோமா இல்ல கடையிலிருந்து வாங்கி செய்யறோமா? அப்ப கடையிலிருந்து நீங்க வாங்கி செய்தீங்கன்னா அதுக்கு இயற்கை விவசாய இடுபொருட்கள் வேலை செய்யாது, அது ஈல்டு வராது, அதுக்கு கெமிக்கல் தான் வேணும். நீங்க பாரம்பரிய ரகங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் தேவையில்லை, இயற்கை உரங்கள் போதும். ஸோ இந்த புரிதல் கூட விவசாயிகிட்ட எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் இல்லை. நான் 23 வருஷமா 25 வருஷமா 30 வருஷமா நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். பொதுவாக அவங்க பேசுவாங்க, சார் நான் ரசாயனத்துக்கு போகலாமா, இல்லது நான் இதில் இருக்கிறேன், இதில் தான் ஈல்டு வருது, இதில் ஈல்டு வரல பயோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, எந்த ரகத்தை நீங்கள் பயிர் செய்து அதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறது தான் அது விஷயம். இப்போ தென்னை, வாழை, இது போல் பழப்பயிர்கள், அது தென்னை, இது மாதிரி தோட்டக்கலை பயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நாற்று தான், நம்ம விதை கிடையாது, அதுக்கு நாற்று அல்லது கன்று. வாழைக்கு அந்த சக்கரைன்னு சொல்லுவோம், கிழங்கு. மற்றதெல்லாம் ஒட்டுக்கன்றுகள். அப்போ அந்த ஒட்டுக்கன்றும் எதுலேருந்து அவங்க ஒட்டு போட்டாங்க? அப்போ அதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யறதுன்னா, எப்பயுமே நாட்டுக்கன்றுகள் தான் நம்ம ஆதரித்து கொடுத்துட்ருக்குறோம். இப்பயும் நம்ம தென்னை பாக்கு கொடுத்துட்ருக்குறோம் 10 வருஷமா. நாட்டு ரகங்கள் தான் நான் தருவேன். ஏன்னா நம்ம ஒட்டு ரகங்கள், நம்ம வீரிய ரகங்கள் போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு திரும்ப நிறைய தண்ணி தேவைப்படும், நிறைய ரசாயன உரங்கள் தேவைப்படும், செலவு அதிகமாகும். இது மட்டும் இல்லை, பூச்சி நோய் அதிகமாக வரும். அப்புறம் அதுக்கு திரும்ப மருந்தடிக்கணும். இதெல்லாம் அது ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 4-5 வருஷம் நல்ல ஈல்டு வரும், அப்புறம் அது கரெக்டாக இருக்காது. அதனால் என்றைக்குமே நம்ம அந்த பாரம்பரிய ரகங்களுக்கு தான் போகணும். அப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்திருக்கும், ஒரு PDF உங்களுக்கு வந்திருக்கும்.